வெல்கம் டு கிருத்திகா விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குபேரர் பூஜைக்கான இதை இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ மனையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேரர் படம். இது வந்து கோவிலில் எல்லா கோவில் இடத்துலையுமே உங்களுக்கு இந்த குபேரர் படம் கிடைக்கும். நான் அதை இப்போ க்ளோஸ்அப்பில் நல்லா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த படத்தை வச்சு தான் நான் இந்த படம் இதை வச்சு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மனை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மனை இல்லாதவங்க அந்த கோலம் இது மாதிரி போட்டுக்கலாம். அது கோலம் மாதிரி அது போடணும். அந்த கோடு போட்டு இப்படி போட்டு அந்த மாதிரி அது போடணும். இந்த மாதிரி போட்டு செய்யணும். ஆனால் மனை வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 9 காயின்ஸ் வச்சுருக்கேன். அந்த மனை மேலே 9 காயின் வச்சு இந்த பூஜை பண்ணணும். இப்போ நான் அதில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பூஜை கல்லும் அந்த நம்ம மனையிலே வச்சிடலாம். அந்த இடத்துலே வச்சிடலாம் மனையில். இப்போ விளக்கில் ஃபுல்லாக நம்ம திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெயெல்லாம் குத்தி இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். இதில் இப்போ சாமந்தி பூ தான் சாமிக்கு கிடச்சிது. அந்த பட்ரோஸ் கிடைக்கல, சாமந்தி பூ. சரி, அதை வச்சு இப்போது சாமிக்கு எல்லாம் எல்லாத்தையும் சாமி படத்துக்கு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சாமிக்கு பூவெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் இல்லை 108 காயின்ஸு. ஏன்னா தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு 108 காயின்ஸ் வச்சு தான் இந்த பூஜை வந்து நம்ம செய்யணும். வாரம் இது தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லது. நான் நடுவில் செய்ய முடியல, இப்போ திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிமேல் எப்போவுமே அந்த வீடியோஸ் ரெகுலரான பூஜை வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா காளிகாம்பாள் படம் தான். என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்கும் போது அந்த கோவில் போயிருக்கும் போது அதை வாங்கினாங்க. அது ரொம்ப விசேஷம். இந்த கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காளிகாம்பாள் கோவில் அது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நானும். ஸோ அதனால் சரி அந்த படத்தையும் வாங்கின்னு வந்தாங்க. சரி, அதனால தான் அது எப்போவுமே நான் பூஜையில் வந்து நான் அதை வச்சுருக்கேன். அந்த படம் நீங்களும் போனீங்கன்னா அந்த படம் வந்து வாங்கிக்கோங்க. அந்த முடிஞ்சால் அந்த கோவில் கூட நீங்கள் போயிட்டு வாங்க. இப்போ எல்லா சாமிக்கும் ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். ஊதுவத்திலாம் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த பூஜை வந்து நம்ம வாரம் தொடர்ந்து ரெகுலராக கரெக்டாக வியாழக்கிழமையில் இந்த பூஜை செய்யணும். காலையிலையும் செய்யலாம், இல்லைன்னா ஈவினிங்லேயும் செய்யலாம். 2 வேளையில் எப்போ வேணால் அவங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த டயத்தில் இந்த பூஜை வந்து கரெக்டாக ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போது சாம்பிராணி வத்தி இப்போ எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன். சாம்பிராணி வத்தி எல்லா இடமும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த பூஜை வந்து நம்ம இந்த மனை படம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கோவில் எல்லா கோவில்லையுமே உங்களுக்கு வந்து இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காயின்ஸு வச்சு இந்த பூஜை பண்ணணும். நான் எல்லா இதுலேயுமே நான் சொல்லிகிட்ருக்கேன், எல்லா வீடியோஸ்லேயும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் ஊதுவத்திலாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள். அதில் இங்கே இதுவும் அகரவத்தியும் ஏற்றிருக்கேன், சாம்பிராணி வத்தி ஏற்றிருக்கேன். இது எல்லாமே இந்த கல்லும் வச்சு பூஜை பண்ணணும். அந்த கல் வந்து நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். அது என்ன அந்த கல்லோட அதுவும் எங்கே கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓம் குபேராய நமக, ஓம் தனதாய நமக, ஓம் ஸ்ரீமதே நமக, ஓம் விஷசேய நமக, ஓம் குஷகேஸ்வராய நமக, ஓம் நீதிசாய நமக, ஓம் சங்கரஸ்காய நமக, ஓம் மகாலட்சுமி நிபாவசே நமக. பார்த்தீங்கன்னா இந்த குபேரர் ஸ்லோகம் தான் நான் வந்து வாரம் எப்போவே நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இதை ஆல்ரெடி நான் அனுப்பிச்சிருக்கேன் எங்கள் இதில், என்னோடய வீடியோஸ்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த சென்ட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக இந்த குபேரர் ஸ்லோகம் தான். இந்த படம் தான், இந்த குபேரர் படம் தான், இந்த புக்கு தான். இதை வச்சு தான் நான் ஸ்லோகம் வந்து சொல்லிகிட்ருக்கேன். லக்ஷ்மி இது நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு காமிச்சேன். அதை முடிச்சுட்டு இதை வந்து குபேரர் இதை சொல்லுவேன். இப்போ பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன் பாருங்கள். அந்த காயின்ஸ்லாம் அதில் வச்சு ரெடி எல்லாம் பண்ணிட்டேன் பாருங்கள். காயின்ஸ்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த 108 காயின்ஸ் வச்சு தான் பூஜை பண்ணணும். அந்த கல்லும் அந்த இதுலேயே பூஜையிலேயே வச்சுருக்கேன் நான். இது வந்து வாரம் தொடர்ந்து ரெகுலராக நம்ம செஞ்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லது. நமக்கு அந்த பணம் கஷ்டம் இதெல்லாம் எல்லாமே நமக்கு நிவர்த்தியாகி நமக்கு செல்வம் வந்து நமக்கு
நிலைச்சி இருக்கும். செல்வம் வந்து நமக்கு இதுவே ஆகாது. செல்வம் எப்போவுமே நமக்கு நிலைச்சி இருக்கும். அதனால தான் இந்த பூஜையெல்லாம் நம்ம தொடர்ந்து வாரம் ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கணும். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ எல்லா இடமும் கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன். நிலப்படிக்கும் எல்லா இடத்துலையுமே கற்பூரம் காமிக்கணும். நான் எப்போவுமே அதை சொல்கிறது தான் உங்களுக்கு. அதனால கற்பூரம் வந்து நிலப்படி எந்தெந்த ரூமில் நிலப்படியெல்லாம் இருக்கும் உங்கள் எல்லாத்துலேயுமே கற்பூரம் வந்து காமிக்கணும் நீங்கள். இப்போ பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் என்ன சமையல் தான். சமையல் வேலை நமக்கு எப்போவுமே இருக்கும் இல்லையா? ஸோ சமையல் வேலையை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். புதினா இது பண்ணி வச்சுருக்கேன், ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். புதினா தொகையல் பண்ணிவிட்டு அப்புறம் கத்திரிக்காய் பொரியல். ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி செய்கிற சமையல். இன்றைக்கி இது வந்து கத்திரிக்காய் தான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீட்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தொகையலுக்கோசரம் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இந்த பொரியல் வந்து கத்திரிக்காய் பொரியல் சொன்னேன் இல்லையா? கத்திரிக்காய் பொரியல் வந்து நம்ம இந்த மாதிரி நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பொரியல் வந்து பிடிக்காது அப்படின்னு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடாங்க. என் பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் செய்யறதுனால. இப்போ தொகையலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பெல்லாம் போட்டு வறுத்துட்டு புளி போட்டு அந்த இது புதினாவை இது பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு தொகையல் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த தொகையலுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மேட்சிங்காக இருக்கும் கரெக்டாக. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரில் சாதமும் வச்சுட்டு இப்போ இதே இதில் தொகையல் ரெடி பண்ணிவிட்டு இதே இதில் நம்ம கத்திரிக்காய் பொரியலும் நம்ம செஞ்சிடலாம். நான் லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு கோஸ் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றது காமிச்சேன் இல்லையா? தண்ணியே ஊற்றாமல் செய்யலாம். அதே மாதிரி ஒரே குழம்பு வந்து அதுலேயே செஞ்சுட்டு வத்த குழம்பு அதுலேயே நம்ம செஞ்சுட்டு அதுலேயே நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு கூட நான் உங்களுக்கு காமிச்ச பாருங்கள். அந்த வத்த குழம்பு அந்த மாதிரி இதுலேயே நீங்கள் மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன்னா ஒரே பேன்லேயே நம்ம எல்லாமே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் புதினாவை சேர்த்துட்டு டக்குன்னு ஒரு செகண்டு தான் அணைச்சிடணும். எடுத்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பூஜை செய்யறதுனால நான் வந்து வெங்காயம் நான் சேர்க்கல. இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதே இதுலேயே பேன்லேயே நான் போட்டேன் பாருங்கள். ஒரு சைடில் இது சாப்பாடும் வச்சுருக்கேன். அதான் குக்கர் சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இட்லி பொடி இருக்கு இல்லையா? அதை சேர்த்து இப்போ செஞ்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்களும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் அந்த இட்லி பொடி. நான் வந்து வீட்லேயே அரைச்சி செஞ்சுருக்கேன். நான் யாருக்கா வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு எப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். விலாகாகவும் நான் வேணால் போடுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு அப்படின்றாங்க வீட்டில் எல்லாருமே. இட்லி பொடி இதுதான். இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும் எனக்கு. இப்போ அந்த பொடி போட்டிருக்கேன் பாருங்கள். இட்லி பொடி தான் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா நம்ம வெந்துருச்சுன்னா கொஞ்சம் நம்ம அந்த எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டதுனால இது நல்லா வெந்தப்புறமா அது கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயோட நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம். கொஞ்சம் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆனாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அந்த டயத்தில் எடுத்துடலாம். இப்போ புதினா தொகையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வெறும் இந்த இதுதான் போட்டேன், எதுவுமே போடல. நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்து அதில் செஞ்சுக்கலாம். நான் வெறும் புளி தான் சேர்த்தேன். வெறும் பருப்பு புளி தான் புதினா போட்டு இது பாருங்கள் நல்லா கெட்டியாகவே வந்திருக்கு. கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். நமக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். இப்போ கத்திரிக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே நல்லா நான் சொன்ன மாதிரி நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நல்லா அது சேர்ந்துடும். அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா இதுவாகும், ட்ரை ஆகும். ரொம்ப ட்ரை ஆகாது, லைட்டாக ட்ரை ஆகும். அப்போ உங்களுக்கு அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தொகையிலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கத்திரிக்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ட்ரையாலாம் ஆகாது. ஏன்னா நிறைய நம்ம எண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா தான் அந்த அளவு ரோஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நான் ஊற்றி செய்யலை, கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பொரியல் மாதிரி தான் இது செய்யும் அது வரும். இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த நல்லா உதிரி ஆகிடும்.
ரொம்ப உதிரி ஆகாது, கொஞ்சம் இதுவாகும். ஆனால் இந்த ரொம்ப தலை இருக்காது. ஆனால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, சாதம், தொகையல், பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணி, ஆல் என்ற பட்டன் பிரஸ் பண்ணது நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வேற என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.